சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். மார்கழி மாதம் ஏன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெண்கள் கோலமிடும் வழிபாட்டு முறையை ஏன் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் அம்மன், புரட்டாசி மாதத்தில் பெருமாள், மார்கழி மாதத்தில் அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் பலமுள்ள காற்று வீசும். அப்படி வீசும் விஷ காற்று மக்களை அதிகமாக பாதிக்கும். அதனால் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய வேப்பிலையின் மனத்தை சுவாசிக்கும் போது விஷக்காற்று முறியடிக்கப்படுது, இயற்கையான காற்று நமக்கு கிடைக்குது. அதே போல் புரட்டாசி மாதத்தில் அதிகமாக மழை பெய்யும். இந்த நேரங்களில் மக்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே அப்பப்போ கிடைக்கக்கூடிய சத்து மிகுந்த காய்கறிகளை சமைத்து பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த மாதத்தில் காய்கறிகளின் சத்தும் துளசி தீர்த்தமும் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதே போல தாங்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஓசோன் படலம் வழியாக ஆரோக்கியமான மற்றும் உடலுக்கு நலனை தரக்கூடிய அதிகமான காற்று பூமியில் வந்து இறங்குது. இது நம்முடைய வியாதிகளை கட்டுப்படுத்தும். அப்படின்றதுனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலம் போடணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லா விரதங்களிலையும் பெண்கள் முன்னிலைப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுமா? பெண்கள் பொதுவாகவே எதோடும் ஒப்பிட முடியாத ஒரு ஒப்பற்ற சக்தியாக இருக்காங்கன்னு எல்லா சாஸ்திரத்திலையும் வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண் 6 விதமான தன்மை கொண்டவளாக இருக்கா. அவளே தெய்வமாகவும், மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும் இருக்கா. அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களோட முக்கியம் அதிகமாக இருக்குது. பெண்கள் அதிகாலையில் கோலமிடுவதன் தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனிதரும் தவறுகள் செய்யாமல் இருக்கவே முடியாது. தெரிஞ்சு செய்கிற தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் மறுபக்கம் இருக்கும். நடக்கும்போது நம்முடைய காலடிப்பட்டு எறும்பு, பூச்சி போன்ற எத்தனையோ உயிர்கள் சாகுது. இதுவும் ஒரு வகையான பாவமாக தான் கருதப்படுது. இதனால் பெண்களுக்கு எழப்படக்கூடிய தோஷத்தினால கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படுது. இதை தவிர்க்கத்தான் பெண்கள் காலையில் எழுந்து வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மழையினால் உணவுக்கு வழி இல்லாமல் இரவு முழுவதும் அடைந்து கிடக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்களும் அதிகாலை வேளையில் வெளிவந்து தமக்கு தேவையான உணவாக அரிசி மாவை தேடி வந்து சாப்பிடும். அந்த உணவை சிறு உயிரினங்களுக்கு அளிக்கும் பெண்களோட தோஷங்களும் நீங்கும். மார்கழி மாத கோலத்தில் சாணம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, பசுமாட்டின் சாணம் அற்புத பலன்களை தரக்கூடிய ஒப்பற்ற கிருமி நாசினின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம்தான். நம்முடைய வீட்டை சுற்றி பரவிருக்கும் பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது தான் சாணம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவால் நோய் தொற்றுகள் ஏற்படும். இதை தவிர்க்கத்தான் சாணியில் மகாலட்சுமி உறைவதாகவும் சாண பிள்ளையார் பிடித்து வைத்தா நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம வீட்டு வாசலில் சாணத்தை பிடிச்சு வச்சு அது மேலே பூவையும் வைக்க சொல்லியிருக்காங்க. சாணத்தின் மேல் ஏன் பூ வைக்கிறோம் அப்படின்னா, சாணத்தின் பயனால அந்த தேனின் விஷமும் எடுக்கப்படுது. இப்படி ஒவ்வொன்றும் தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடங்கி இருக்கிற மார்கழி மாத கோலங்களால பெண்களின் கற்பனை திறம் வளர்வதோட காசு தராமலேயே யோகாவையே செய்த பலனும் பெண்களுக்கு கிடைக்குது. ஒருமுக சிந்தனை ஏற்பட்டு அறிவும் கூர்மையாயிருது. பாவை நோன்பு இருந்தால் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தில் தினம் ஒரு பாசுரமாக பாடி போய் தான் மட்டும் பெருமாளை பார்த்து பலன் அடையக்கூடாது, தன்னுடைய தெருவில் இருக்கிற கன்னி பெண்கள், குழந்தை இல்லாதவங்கன்னு எல்லா தரப்பு பெண்களையும் தன்னோடு கூட்டிகிட்டு போய் தன் மனம் கவர்ந்த கண்ணனின் முன் நின்று நீயே என் கணவனாக வர வேண்டும்னு வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதோட ஆண்டாளோட சென்ற பெண்களும் கண்ணனோடு ஐக்கியமாகி தாங்கள் நினைத்ததை அடைஞ்சிருக்காங்க. அதிகாலையில் எழுந்து ஒரு மனதோடு தனக்கு சிறந்த கணவன் கிடைக்கணும் அப்படின்னு ஆழ்மனது நம்பிக்கையோடு பரிசுத்தமான காற்றை சுவாசிச்சு விரதம் மேற்கொள்ளும் போது அப்பெண்களிடமிருந்து எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே விலகி மன ஆரோக்கியம் மேம்பட்டு அவங்க நினைக்கிற காரியம் கைகூடும். அதாவது நல்ல கணவனை அவங்க அடைவாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் சோம்பலோடு இல்லாமல் அதிகாலையில் எழுந்து சாணம் தெளித்து வீட்டின் முன் அரிசி மாவில கோலம் போட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டும் போது அவங்களுக்கு தேவையான அனைத்து செல்வமும் வளமும் பெறுவாங்க. இந்த வழிபாட்டு முறையை நாமளும் தவறாமல் பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா செல்வத்தையும் நம்ம பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க. இதே போல பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க
ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.